லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2021 தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜ, பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜ, பாமக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை தேஜ கூட்டணியில் இடம்பெற ஒப்புதல் அளித்துள்ளன. இந்நிலையில் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க தொடர்ந்து பேச்சு நடக்கிறது. சமீபத்தில் 3 நாள் பயணமாக மும்பைக்கு ஜி.கே. வாசன் சென்றிருந்தார். அங்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியுள்ளார். அவர்கள் சந்திப்பின் போது தமிழக தேஜ கூட்டணியில் நடிகர் விஜயின் தவேகாவையும் இணைக்க வேண்டும் என பியூஷ் கோயலிடம் வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்துள்ள பாமகவை ஒன்றிணைக்க வேண்டும், தவேகாவையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும். அதற்காக ராமதாஸ் தரப்பு மற்றும் விஜய் தரப்பிடம் பாஜ தரப்பினர் பேச்சு நடத்த வேண்டும் என பியூஷ் கோயலிடம் வாசன் வலியுறுத்தியுள்ளார். விஜய் தேஜ கூட்டணிக்கு வர வேண்டும் என அண்ணாமலை ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக தரப்பில் இருந்தும் விஜயிடம் பேச்சு நடக்கிறது என பியூஷ் கோயல் வாசனிடம் சொல்லியுள்ளார். அடுத்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு முன் தமிழக தேஜ கூட்டணி வலுப்படுத்தப்படும். வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பர் என்பதால் அதற்குள் கூட்டணிக்கு வாய்ப்புள்ள அனைத்து கட்சியினரிடமும் பாஜ, அதிமுக தரப்பு பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.